ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதுவும் டென் ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு ட்ரெக்கிங்கும் த்ரில்லிங் ஆஃப் ரோடில் ஜீப் சஃபாரி, சில் கிளைமேட்டோட சேர்ந்து சுற்றி மலைகள், சுத்தமான காற்றோட ஒன் டேல ஜாலியாக அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்பை பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ண வேண்டிய பிளேஸ் தான் காந்தலூர். இது எங்கே இருக்குது அப்படின்னா இரிக்கை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உடுமலைப்பேட்டை ரீச் ஆகிடுங்க. அங்கேருந்து மூணார் பஸ் ஏறினா லொக்கேஷனுக்கு வந்துடலாம். இதோட ரூட் பார்த்தீங்கன்னா வைல்ட் ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணி தான் சின்னார் மரையூர் தாண்டி மூணார் ரூட்டில் 49 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே காந்தலூர் இறங்கிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஸ்டே பண்ணினது கேல்வின் டூரிஸ்ட் ஹோமில் தான். இது மரையூரில் இருக்குது. அதுவும் காந்தலூர்லேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே இருக்குது. மரையூரில் சீப் ரூம் அவைலபிளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹோட்டல் நிறையா பக்கத்தில் இருக்கும். இந்த வீடியோவில் எத்தனை பிளேசஸ் பார்த்தோம், அப்புறம் ஒன் டேக்கு ரூம் ரெண்ட், ஜீப் சஃபாரி, ஃபுட் எவ்வளோ ஆகும்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே செக்இன் எப்போ பண்ணாலும் செக் அவுட் மார்னிங் 11 AM to 12 வெக்கேட் பண்ணிடணும். உடுமலைப்பேட்டை தாண்டி வந்தீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட் ரூட் தான். நெட்வொர்க் எதுவும் கிடைக்காது. ஜியோ அண்ட் பிஎஸ்என்எல் டவர் மட்டும்தான் கிடைக்கும். அதில் வைஃபை ரூம் அவைலபிள் இருக்கிற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிக்கிங்க. இந்த ரூமில் வைஃபை இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஒன் டேக்கு ரூம் ரெண்ட் இவங்க 800 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ரூம்குள்ளே டபுள் பெட்ரூம், எல்இடி டிவி, நல்லா க்ளீனாக இருந்துச்சு. ரூம்லேருந்து ஜீப் சஃபாரி புக் பண்ணிட்டோம். மார்னிங் 10க்கு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது டோட்டல் ஒரு 4 hours ஜீப் ரைட் தான் போக போகிறோம். ஜீப்பில் மேக்ஸிமம் 6 to 8 members வரை ட்ராவல் பண்ணலாம். ரூம்லேருந்து கிளம்பி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மரையூர் பக்கத்தில் இருக்கிற கல்ஃப் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஸ்டாப்பை போட்டாச்சு. உள்ளே போனதும் அத்தன்டிக் கேரளா ஸ்டைல் ஃபுட்டு, அதனால சரி பரோட்டா பீஃப் கறின்னு ஆர்டர் பண்ணினோம். கறி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் கிரேவி மைல்ட் ஸ்பைசியோட காம்பினேஷன் பரோட்டாக்கு அடிப்பொலியாக இருந்துச்சு. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ட்ரிப்பை தொடர ஆரம்பித்தோம். காந்தலூர் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ ஓன் வெஹிக்கிள் வரவங்களுக்கு இந்த ஸ்பாட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம போன லொக்கேஷன் தான் மரையூர் சாண்டல் ஃபாரஸ்ட். இதை சுற்றி வேலி போட்டிருக்கிறாங்க. ட்ரீயில் நம்பர் போட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே சாண்டல் ட்ரீ தான். ஜீப் டிரைவர் போகும்போதே ட்ரீ ஹிஸ்ட்ரியும் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வந்தார். ஸோ குட்டியாக அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் 3 கிலோமீட்டர் ஃபுல்லாக சாண்டல் ஃபாரஸ்ட் ட்ரீ தான். மொத்தமாக 61,000 இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க. ட்ரீயில் நம்பர் பார்க்க முடியுது. இதில் என்ன சாண்டில் போட்டிருக்கிறாங்க, அது ஃபுல் ஃபார்ம் நேச்சுரல் சாண்டல் ரிசர்வ் ஏரியான்னு சொல்கிறாங்க. இங்கே ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் கிராஸ் பண்ணி போகலாம், ஆனால் இங்கே நிற்கக்கூடாது. அதான் இங்கே ரூல்ஸ். பக்கத்தில் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருப்பாங்க, வாட்ச் பண்ணுவாங்க. அதனால் நம்ம பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் அலோட். இதில் சாண்டல்வுட் குச்சி எதுவும் உடைச்சிட்டு போக முடியாது. இங்கே மரம் எல்லாம் 1980 வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. டீம் பிளான்டேஷன் செடியை வச்சுருக்கிறாங்க. இங்கே உள்ள சாண்டல் 1 kgக்கு 25,000 போகும்னு சொன்னாங்க. இங்கே இருந்து தான் கர்நாடகா மைசூர் சாண்டல் சோப் மேனுஃபேக்சர் போகுது. எல்லாமே கவர்மெண்ட் ஆர்டரில் தான் போகும். மரையூரில் தான் இந்த ஃபேக்ட்ரி இருக்குது. இங்கே இருந்து தான் பவுடர் ஆயில் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறத சொல்கிறாங்க. சாண்டல் ட்ரீ பக்கத்தில் பாம்பா ரிவர் கிராஸ் பண்ணி போகுது. இது மூணாறுலேருந்து வந்து கிராஸ் பண்ணி உடுமலைப்பேட்டை அமராவதி ரிவர் போய் சேருது. இது சாண்டல் ட்ரீ பக்கத்தில் ஒரு ரிவர் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக தெரியுது இந்த ஏரியா. அங்கேருந்து கிளம்பி காந்தலூர் பஞ்சாயத்து என்ட்ரன்ஸில் ரீச் ஆனதும் கோயில் கடவு டெம்பிள் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் தான் கல்லார் ரிவர் கிராஸ் பண்ணி போகிறத பார்க்க முடியுது. இங்கே முன்னாடியே குளிக்க அலோவ் பண்ணினாங்க, ஆனால் இப்போ அலோவ்டு இல்லை. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்க நல்ல ஸ்பாட்டாக இருந்துச்சு. அடுத்து நம்ம போகிற லொக்கேஷன் தான் மஸ்ட் விசிட் பிளேஸ்னே சொல்லலாம். இதோட ரூட் கொஞ்சம் த்ரில்லிங் டேஞ்சர் ரூட். ஒத்தடி பாதையில் ரைட் சைடு பெரிய மலையும், அப்புறம் லெஃப்ட் சைடு ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அதுக்குள்ளே ரிவர் ஓடுறது பார்க்க முடியும். இங்கே ஓன் வெஹிக்கிள் வரதா இருந்தால் நல்ல டிரைவிங் தெரிஞ்சவங்க மட்டும் வாங்க. நாங்கள் ஜீப் எடுத்தனால நல்ல அட்வென்ச்சர்ஸாக இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்டீப்பாகவும் கொஞ்சம் ஸ்லோப்பாகவும் இருக்கிற ரூட்டாக இருந்துச்சு. நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபால்ஸ் தான் இரச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ். மரையூர்லேருந்து இரச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் ஒரு 4.2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ரூட் ரொம்ப குறுகலாக இருக்கும். சுற்றி வியூ பார்க்க பயங்கரமாக இருக்கும். ஃபால்ஸ் ஒரு 300 மீட்டர்ஸில் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியும். ஃபால்ஸ் வாட்டர் பார்த்துன்னா ஒரு ஷவர் பாத் மாதிரி ஃப்ளோ விழுக்கும். அந்த வியூ பக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
வாட்டர் நல்லா ஷவர் மாதிரி விடுறதுனால தான் இறைச்சிப்பாறான்னு இந்த ஃபால்ஸுக்கு நேம் வச்சுருக்காங்க போல். மீடியமாக வாட்டர் வரும்போது இங்கே குளிக்கலாம். ஆனால் மான்சூன் டைமில் வாட்டர் ஃப்ளோ பயங்கரமாக இருக்கும். அந்த டைமில் குளிக்க முடியாது. போகிற ரோட்டில் வாட்டர் ஃபால்ஸ் கீழே ரிவர் ஓடுறது பார்க்கும்போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபால்ஸ்லேருந்து கிளம்பி ஒரு குட்டி 9 ஹேர்பின் பெண்ட் ஏற ஆரம்பித்தோம். இங்கேருந்து பார்த்தா காந்தலூரோட ஒரு டாப் வியூவை பார்க்க முடியும். போகிற வழியில் குட்டியாக ஃபால்ஸ் ஓடுறதை பார்க்க முடியுது. மரையூர் வில்லேஜ் கிராஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு ஃப்ரூட் கார்டனுக்கு பார்க்க போகிறோம். போகிற வழியில் நேச்சரோட வியூவை நல்லா ரசிக்கலாம். நம்ம போன ஸ்பாட் தான் ஸ்னோ லைன் ஃப்ரூட் கார்டன். இங்கே டைமிங் மார்னிங் 9 to ஈவினிங் 5 வரை ஓப்பனில் இருக்கும். இது ஒரு ப்ரைவேட் ஃப்ரூட் கார்டன் தான். உள்ள என்ட்ரி ஃபீஸ்க்கு ஒரு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் சைடில் ஃப்ரூட் சாப்ளிங் வச்சுருக்குறாங்க. ஒரு டீக்கு கீழே என்ன வெரைட்டி ஃப்ரூட்டுன்னு எழுதியிருந்தாலும் இங்கே ஒர்க் பண்ணுற அக்கா நம்ம கூட வருவாங்க. ஃப்ரூட் கார்டன் சுற்றி காட்டுறாங்க. இதை தவிர என்ன ஃப்ரூட்ஸ் அப்புறம் எந்த சீசனில் ஃப்ரூட் எல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. உள்ளே ஃபுல்லாகவே நிறைய வெரைட்டி ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் பண்ணதை பார்க்க முடியுது. இங்கே பெரிஸ், ப்ளம்ஸ், பிளாக் சப்போட்டா, பேஷன் ஃப்ரூட், மொசம்பி, ஆரஞ்ச், ஆப்பிள் எல்லாம் பார்க்க. காஷ்மீருக்கு அப்புறம் சவுத் இந்தியாவில் இங்கே தான் ஆப்பிள் காந்தலூர் விளையுது. நீங்கள் இந்த சீசன் போகிறீங்களோ அப்போது ஃப்ரூட்ஸ் கிடைக்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட் கார்டன் ஸ்பாட் சுற்றி பார்த்துட்டு ஒரு மவுண்டனில் இறக்கி விட்டுறாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு ஹனிகோம் மவுண்டன் வியூன்னு சொன்னாங்க. ஒரு 50 meters வாக் ஏறி போனால் இந்த மவுண்டனில் ஹனிகோம் நிறைய பக்கத்தில் தொங்குறது பார்க்க முடியும். மலை மேலே ஒரு ரிசார்ட் இருக்குது. ட்ரைபல் பீப்புள் அது பக்கத்தில் போயிட்டு மலை மேலே இருந்து ரோப் கட்டி இறக்குறாங்க. அப்புறம் புகை போட்டு இந்த தேன் கூட எடுத்துகிட்டு சேல் பண்ணுறத சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ட்ரு ஆகியிருக்கிறது பிரம்மாரம் வியூ பாயிண்ட் தான். இங்கே ஜீப் என்ட்ரிக்கு ஒரு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மலையாள மூவி பிரம்மராவ் கிளைமேட் ஷூட்டிங் இங்கே பண்ணதுனால இந்த லொக்கேஷனுக்கு அதே நேம் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாக்குப்பட்டிங்க ஒரு நேமில் இருந்திருக்கு. இங்கே மொத்தமாக 3 ட்ரீ பக்கத்தில் வுட்டில் வாட்ச் டவர் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இந்த வியூ பாயிண்டில் செம்ம அழகான பிளேஸ். அதுவும் லெமன் கிராஸ் வியூவை பார்க்க முடியும். இங்கேயும் லெமன் கிராஸில் எக்ஸ்ட்ரா டாயில் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. உள்ளே நிறைய ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய வியூ எல்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா சுற்றி அழகாக ரசிக்கலாம். இந்த பிளேஸ் வர சில்லான காற்று சேர்ந்து லெமன் கிராஸோட வாசம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா அமைதியாகவும் இருந்துச்சு. நமக்கு மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு. உள்ள ட்ரைபல் பீப்புள் இங்கே கார்டன் மாதிரி அமைச்சு அதில் ஃப்ரூட்ஸ் அப்புறம் லெமன் கிராஸ் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்கே லைவாக வச்சுருக்குறாங்க. வாட்டரில் லெமன் கிராஸை ஒரு 3 hours ப்ராசஸ் பண்ணி அதில் 30 ml எடுப்போம்னு சொன்னாங்க. உடம்பு வலிக்கு நல்லா கேட்கணும்னு சொன்னார். நாங்களும் ஒரு 30 ml லெமன் கிராஸ் ஆயில் வாங்கினோம். கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணினார். செம்ம வாசமாக இருந்துச்சு. கொஞ்சம் வாக்குமல்ல மவுண்டையில் இருந்து அது ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க ஸ்டன்னிங்காக வியூ. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு பெஸ்ட்டான ஸ்பாட் இது. கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் ஒரு வீட்டியா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்தோம். சரி கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம்னு ஒரு ஸ்டாப்பை போட்டாச்சு. அங்கேயே ஃபார்மிங் பண்ணி அப்புறம் அங்கே சேல்ஸும் பண்ணுறாங்க. டேஸ்ட்டுக்கு ஸ்ட்ராபெரி தந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஸ்ட்ராபெரி ஃபார்ம் பார்த்ததில்ல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். கிளைமேட்டோட இந்த ஃபார்ம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ தான் பார்த்து சேல்ஸுக்கு கொடுத்தாங்க. அதனால நாங்கள் வாங்க முடியல. நெக்ஸ்ட்டு போன லொக்கேஷன் தான் மரையூரில் இருக்கிற ஜாகரி ப்ரொடக்ஷனுக்கு. இங்கே ஒரு சுகர் கேன் ஜூஸ் ஆர்டர் பண்ணினோம். ஒரு 30 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஜூஸ் நல்லா ஜிஞ்சர் தூக்கலாக இருந்துச்சு. ஜூஸ் குடிச்சிட்டு ஜாகரி ப்ரொடக்ஷன் பார்க்க போயிட்டோம். ஒரு பெரிய 1000 liter சட்டியில் கரும்பு ஜூஸ் ஊற்றுறாங்க. அது நல்லா ஹீட் பண்ணி திக்கானதும் அந்த வெசலில் லிவரை ஓப்பன் பண்ணதும் சைடு பாகு வருது. அதை ஃபில்டர் பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் வெளியில் நல்லா ட்ரேயில் காய வச்சு அப்புறம் கையளவுக்கு வாட்டர் டச் பண்ணி எடுக்கிறாங்க. அப்புறம் நமக்கு வெல்லமாக கிடைக்குது. இந்த கரும்பு வேஸ்ட்டு தான் இங்கே எரித்து ஹீட் பண்ணி வெல்லமாக மாற்றுறாங்க. இவங்க இங்கே சேலும் பண்ணுறாங்க. வெல்லம், நாட்டு சர்க்கரை எல்லாம் இருந்துச்சு. இதில் ப்ரைஸ் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 120 150 rupees இருந்துச்சு. இதில் நார்மல் ஜாகரி மட்டும் இல்லை, சுக்கு, சாக்லேட், மசாலா வெரைட்டி எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் சாக்லேட் அண்ட் மசாலா ஜாகரி வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக போன லொக்கேஷன் தான் முருகன் மலை பாறை. இது மரையூர்லேருந்து காந்தலூர் ரோட்டில் ஒரு 2 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. லெஃப்ட் சைட் கட் பண்ணினதும் மலை பக்கத்தில் போய் ரீச் ஆகிடலாம். ஒரு குட்டியாக ஸ்டோரி சொல்லணும்னா, பஞ்சபாண்டவர் டைமில் முனிவுகள் இங்கே வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. சைடாக 3 கல் நிறுத்தி அப்புறம் மேலே ஒரு கல்லை நிறுத்தி அங்கே வாழ்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. காலம் போக இங்கே ஒரு முருகன் ஸ்டாச்சு இருந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் முருகன் மலைன்னு பேர் வந்திருக்கு.
பங்குனி உத்திரம் டைமில் மலையை சுற்றி உள்ள மக்கள் இங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வழிபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. டால்மன்ஸ் முழுவரை இங்கே பார்க்க முடியுது. இது கவர்மெண்ட் வந்து வேலி கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த பிளேஸ்க்கு ஜீப் சஃபாரியில் வரது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மலையிலேருந்து பார்த்தா காந்தலூர் மலையை சுற்றி ஃபாரஸ்ட் மலைகளோட ஃபால்ஸ் ஓடுறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக அழகாகவும் வியூவாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக காந்தலூர் ஃபால்ஸ் போகலான்னு பார்த்தோம். ஆனால் நம்ம போன நேரம் வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால டிரைவர் ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேக்கு எக்ஸ்பென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பஸ் அப் அண்ட் டவுனுக்கு உங்களுக்கு 400 to 600 rupees ஆகும். முருகன் 1 டேக்கு 800 rupees சார்ஜ் ஆகுது. ஜீப் சஃபாரிக்கு 2000 rupees. அப்புறம் 3 times ஃபுட் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 300 to 500 rupees ஆச்சு. டோட்டலாக உங்களுக்கு 3600 rupees ஆச்சு எங்களுக்கு. ஆனால் ஜீப் மெம்பர் ஷேரிங் ஆச்சுன்னா 2100 rupeesல பட்ஜெட்டாக ட்ரிப்பு முடிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக ட்ராவல் அக்காமடேஷனுக்கு கைட் பண்ணுறேன். பை மக்களே, வேறு ஒரு ட்ராவல் வீடியோவில் பார்ப்போம்.